Hi friends, this is Manoj and welcome back. இன்னைக்கு வீடியோலயும் VSafe அப்படிங்கிற கம்பெனியோட லாக்கர்னு சொல்றதா இல்ல ரோபோட்னு சொல்றதா எனக்கு தெரியல. வாட்எவர் இந்த IoT based ஸ்மார்ட் லாக்கரோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லாக்கரை முழுக்க தஞ்சாவூர்ல டிசைன் பண்ணிருக்காங்க. This is a proud தமிழ்நாடு based product. And coming to the unboxing, நல்ல பக்காவான சேஃபான ஒரு பாக்ஸ்ல அமைச்சிருக்காங்க. நல்ல பெரிய பாக்ஸ்ங்க. இத ஓபன் பண்ணீங்கன்னா you can see a pouch. இந்த பவுச்க்குள்ள ஒரு பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. உங்க லாக்கர்ல இருக்க பேட்டரி டெட் ஆயிடுச்சுனா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 4 டியூராசெல் பேட்டரி கொடுத்திருக்காங்க. and then 2 மேனுவல் கீஸ் இருக்குது. கீயோட குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. and இந்த தெர்மோகாலை ரிமூவ் பண்ணீங்கன்னா you can see the locker. செம்ம வெயிட்ங்க. எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வெளிய எடுங்க. ஓகே, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ டிசைன் பத்தி பார்க்கலாம். இது மொத்தம் 3 வேரியன்ட் and 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருதுங்க. this is VSafe Plus 15 கிலோ 25 லிட்டர்ஸ் லாக்கர். அதுக்கு அப்புறம் VSafe Pro 28 kg 40 லிட்டர்ஸ் and VSafe Pro Max 36 கிலோ and 60 லிட்டர்ஸ். இதுவே ரொம்ப பெருசா இருக்குது. அதெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு எனக்கு தெரியல. and கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பியூட்டிஃபுல் ஒயிட் கலர் and black கலர்ல வருது. and சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்டான ஒரு மெட்டல்ல மேக் பண்ணிருக்காங்க. நீங்க தட்டி பார்த்தாலே தெரியும், நல்ல ஹார்டா இருக்குதுங்க. and பெயிண்ட் ஜாப் பக்காவா பண்ணிருக்காங்க. ஸ்மூத்தா ஒரு டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. தொட்டு பார்த்தா சொரசொரன்னு இருக்குங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வேற லெவல்ல இருக்கு. எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன பிசுறு கூட இல்ல. சைடு எட்ஜஸ் எல்லாத்தையுமே நல்லா கர்வ் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க. and ஃப்ரண்ட் அண்ட் பேக் எட்ஜஸ் எல்லாத்தையுமே நல்லா ஷார்ப்பா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. சின்ன பிசுறு கூட இல்ல. நல்ல ஒரு அற்புதமான கிராஃப்ட்மேன்ஷிப். and போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது லாக்கர் அப்படிங்கறனால எந்த சைடுலயுமே எதுவுமே கிடையாது. டாப் பாட்டம் சைடு பேக் எல்லாமே அப்படியே ஃபிளாட்டா இருக்குது. ஃப்ரண்ட்ல டோர்ல மட்டும் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குதுங்க. அதுபோக கீழ 4 புஷஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே நல்ல ஒரு வெல்வெட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க கிரிப்புக்காக. அதுபோக பாட்டம்ல you can see 2 holes. ஒருவேளை உங்க லாக்கர் எங்கயாவது மவுண்ட் பண்ணனும் அப்படினா இத வச்சு நீங்க மவுண்ட் பண்ணிக்கலாம். and frontல you can see the door. அதுல இந்த இடத்துல you can see the control unit. so this is the fingerprint scanner and இத ஓபன் பண்ணீங்கன்னா அப்படியே வந்துருது. அதுல மேனுவல் கீக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பவர் பேக்கப்புக்கான ஆப்ஷன் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஹோல் இருக்கு பாத்தீங்களா? and டோர் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஒயிட் LED லைட் வச்சிருக்காங்க. இது ஒரு 15 செகண்ட் எரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிடும். லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியா தான் இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் யூஸ்ஃபுல். and இத தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஆளா தூக்குறது ரொம்ப கஷ்டங்க. செம்ம வெயிட்டா இருக்குது. 15 கிலோ. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த ஒயிட் கலர் பாக்ஸை பார்க்கிறதுக்கு செம்ம அழகா இருக்குதுங்க. இது லாக்கர்னு தெரிஞ்சு போய் யாராவது திருடிட்டு போவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இந்த பாக்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தூக்கிட்டு போறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ இந்த லாக்கர் எப்படி செட்டப் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த லாக்கரை நீங்க 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்பர் 1 மெக்கானிக்கல். அதாவது யூசுவலா எல்லா லாக்கர்ஸ் மாதிரி நான் சாவி யூஸ் பண்ணி லாக்கர் அன்லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப யூஸ் பண்றதுனாலும் சாவியை போட்டு திறந்துட்டு நீங்க மூடிக்கலாம். and second type ஸ்மார்ட். இந்த லாக்கரை நீங்க ஸ்மார்ட்டா IoT பேஸ்ல யூஸ் பண்ணனும்னா இந்த லாக்கர் கண்டிப்பாக இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கணும். நீங்க LAN கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வைஃபை மூலமா மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். உங்க வீட்ல ஆல்ரெடி வைஃபை இருந்தா பிரச்சனை இல்ல. வைஃபை இல்லாட்டி நீங்க ஏர்டெல்லோ ஜியோ ஃபைபர் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சோ ஏன் வைஃபையோட கனெக்ட் பண்ணனும்னா இந்த லாக்கரை யாராவது திருட முயற்சி பண்ணாலோ இல்ல உடைக்க முயற்சி பண்ணாலோ உங்களுக்கு எமர்ஜென்சி கால் வருங்க. சோ அந்த கால்லாம் உங்களுக்கு வரணும்னா வைஃபை மூலமா தான் வரும். அதே மாதிரி உங்க லாக்கரை உங்க ஸ்மார்ட் போன் கூட நீங்க ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் நீங்க லாக் அண்ட் அன்லாக் பண்ண முடியுங்க. and first time இந்த ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா மேனுவல் கீ வச்சு தான் ஓபன் பண்ணனும். சோ இந்த இருக்கு பாத்தீங்களா? இத அப்படியே எடுத்துருவோம். ஓகே, லெட்ஸ் ஓபன். சோ ஓபன் ஆயிடுச்சு பாத்தீங்களா? உள்ள you have a confidential document. இங்க பாத்தீங்களா? சோ இத எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. and there is a QR code. இது உங்க ஸ்மார்ட் போன் ஆப்ல நீங்க ஸ்கேன் பண்ணனும். and 2 போல்ட் கொடுத்திருக்காங்க. இத வச்சு நீங்க லாக்கர் எங்கயாவது வால் மவுண்ட் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். ஓகே, வர்க்கிங் போறதுக்கு முன்னாடி இன்டீரியர்ஸ் பார்த்தறலாம். இந்த டோருக்குள்ள அழகா ஒரு வெல்வெட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லாக்கருக்கு கீழ 2 சைடுல பேக்ல எல்லாத்துலயுமே வெல்வெட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. தொட்டு பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. and there is a parcel tray inside. இத வச்சா உங்களுக்கு 2 கம்பார்ட்மென்ட் கிடைக்கும். இல்ல இது வேணானா இத நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வந்துருச்சு பாத்தீங்களா? வெரி ஈஸி. சோ திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்படி சைடு வழியா விட்டுட்டு ஜஸ்ட் ரொட்டேட் இட். அதே மாதிரி டோர்ல 4 மேக்னெட்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. and இது 2 தான் லாக். எவ்வளவு குண்டா இருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, கமிங் டு தி வர்க்கிங். திஸ் இஸ் தி பேட்டரி கம்பார்ட்மென்ட். இத அப்படியே ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ லாக்கருக்கு பவர் சப்ளை கிடைச்சிருச்சு. இப்போ இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல VSafe அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்க மொபைல் போனுக்கும் உங்க மெயில் ஐடிக்கும் OTP வரும். அதை நீங்க கண்டிப்பா வெரிஃபை பண்ணணுங்க. சோ அதுக்கப்புறம் ஆட் a new device அப்படின்னு காட்டும். உங்க ப்ளூடூத் ஆன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் a new device கொடுங்க. and ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க ஸ்மார்ட் போன் உங்க லாக்கருக்கு பக்கத்துல இருக்கணுங்க. அதாவது 1 மீட்டருக்கு உள்ள இருக்கணும். இந்த டிவைஸ் காட்டுது பாத்தீங்களா? VSafe Plus. and இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணும்போது உங்க டோர் ஓபன்ல இருக்கணுங்க. சோ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க UAN நம்பரை ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேனுவலா என்டர் பண்ணலாம். இந்த கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? சோ ஸ்கேன் ஆயிடுச்சு. கண்டினியூ.
இப்போ நீங்க ரெண்டு செட் ஆஃப் பின்ஸ் கொடுக்கணுங்க. ஒன்னு நார்மல் பின், இன்னொன்னு SOS பின், அதாவது எமர்ஜென்சி பின். இந்த லாக்கரை நீங்க லாக் அண்ட் அன்லாக் பண்றதுக்கு இந்த நார்மல் பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். SOS பின்ங்கிறது எமர்ஜென்சிக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேகமா கிரியேட் பண்றேன். இப்போ SOS நம்பர் கேக்குது. ஒன்னு கம்பல்சரி, இன்னொன்னு ஆப்ஷனல். அதாவது எமர்ஜென்சிக்கு எந்த நம்பருக்கு கால் பண்ணணுமோ அந்த நம்பரை நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த எமர்ஜென்சி நம்பர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க நம்பரா இருக்க கூடாது. உங்களோட செகண்ட் நம்பரை கொடுக்கலாம், இல்லனா வேற யாரோட நம்பரா நீங்க கொடுக்கலாம். சோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. சோ இப்போ நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ கிளிக் ஆன் ஸ்டார்ட் ரெஜிஸ்டரிங். சோ ப்ளூ கலர்ல மின்னி மின்னி எரியுது பாத்தீங்களா? சோ நான் வைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வைஃபையோட கனெக்ட் பண்ண சொல்லுது. அதாவது உங்க லாக்கரை இப்போ வைஃபையோட கனெக்ட் பண்ணணும். சோ இதுதான் எங்க வீட்டு வைஃபை. நான் கிளிக் பண்றேன். இப்போ உங்க வீட்டு வைஃபை பாஸ்வேர்டை கொடுங்க. சூப்பர், கனெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் கிளிக் ஆன் டன். ஸோ டிவைஸ் ஆட் ஆச்சு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸாக இருக்குதுங்க. உங்க லாக்கர் லாக் ஆயிருக்கா அன்லாக் ஆயிருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை இங்கே பார்த்துக்கலாம். இப்போ லாக்டுன்னு காட்டுது. ஸோ இஃப் யூ ஓப்பன் திஸ், அன்லாக்டுன்னு காட்டுது பார்த்தீங்களா? ஸோ திரும்ப லாக் பண்ணால் லாக்டுன்னு உடனே காட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த ஐக்கானை டேப் பண்ணி பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நீங்கள் லாக்கருக்குள்ள போகலாம். இங்கே பாருங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ டோர் திறந்துருச்சு பார்த்தீங்களா? அண்ட் இந்த இடத்துல லாக்கர் ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ளூடூத்தோட சிக்னலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் லாக்கரை விட்டு தள்ளி இருக்கிறேன். சிக்னல் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ லாக்கரோட கனெக்ட் ஆகல, அதனால டிஸ்கனெக்டட் ஐக்கான் காட்டுது. இது திரும்ப ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி கனெக்டட். பாத்தீங்களா? அண்ட் பேட்டரியோட ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஃபுல்லுன்னு காட்டுது. அண்ட் பஸர் வேணா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா இப்படி கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். And here you can see the armed mode. இது என்ன அப்படிங்கறத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். And fingerprint இப்போதைக்கு நான் 1 ஆட் பண்ணிருக்கேன். நீங்க up to 25 fingerprints இதல ஆட் பண்ணிக்கலாங்க. And இந்த லாக்கரை நீங்க ஸ்மார்ட் மோட்ல யூஸ் பண்ணும்போது 4 விதமா லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். நம்பர் 1 is the mechanical key. So இந்த கீயை யூஸ் பண்ணி நீங்க லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஸ்மார்ட் மோட்ல யூஸ் பண்ணும்போது நீங்க ஓபன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு மெசேஜ் அலர்ட், கால் அலர்ட் எல்லாமே வருங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள். உங்க கீயை யார் வேணாலும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். உங்க பாக்கெட்ல இருந்து திருடிட்டு கூட போய் ஓபன் பண்ணிக்கலாம். So ஸ்மார்ட் மோட்ல நீங்களே இந்த லாக்கரை ஓபன் பண்ணா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருங்க. ஒரு நார்மல் லாக்கருக்கும் ஸ்மார்ட் லாக்கருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் நீங்க பின் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் தி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீக்ரெட்டான ஆப்ஷன். இது வந்து மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க வீட்டுக்கு யாரோ கொள்ளையடிக்க வராங்க, கத்தியை கழுத்துல வச்சுட்டு இந்த லாக்கரை ஓபன் பண்ண சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அந்த மாதிரியான டயத்துல ஒரு இன்டெலிஜென்ட்டான சொல்யூஷன் வச்சிருக்காங்க. அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்க இந்த லாக்கரை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டெக்னீஷியன்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த மூணு மெத்தடையும் லைவா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் இஸ் தி மெக்கானிக்கல் கீ ஆப்ஷன். இப்போ நான் மெக்கானிக்கல் கீ யூஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க. சோ அன்லாக்டுன்னு வருதா? இப்போ நோட்டிபிகேஷன் வரும் பாருங்களேன். சோ நோட்டிபிகேஷன் வந்துருச்சா? அதுக்கப்புறம் கால் வரும். கால் வருதா? இதை அட்டன் பண்ணுவோம். I'll put in the loudspeaker. நீங்களே கேளுங்களேன். This is an alert call from VSafe Smart Locker. Access alert. Your VSafe locker was opened using the mechanical key. Please check and verify the locker status immediately. And close பண்ணா கூட you will get a notification. இந்த வந்துருச்சு பாத்தீங்களா? closedனு. And smart modeல மெக்கானிக்கல் கீ யூஸ் பண்ணும்போது உங்க லாக்கரும் மொபைல் போனும் ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஸ்மார்ட் போனும் பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. So second option is the pin option. இத கிளிக் பண்ணுங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பின் நம்பர் கொடுத்தீங்க பாத்தீங்களா? அத கொடுங்க. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் பாத்தீங்களா? And இத க்ளோஸ் பண்ணனும்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் பிடிங்க. ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்மார்ட் மோட்ல டிஜிட்டல் பின் யூஸ் பண்ணும்போது உங்க லாக்கரும் ஸ்மார்ட் போனும் ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி உங்க ஸ்மார்ட் போனும் லாக்கருக்கு பக்கத்துல இருக்கணும், அதாவது 1 மீட்டருக்குள்ள இருக்கணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்டை வச்சுட்டு ஜஸ்ட் டேக் இட், ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 2 செகண்ட்ஸ் பிடிச்சிக்கங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருங்க. அண்ட் ஸ்மார்ட் மோட்ல ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்மார்ட் போனும் லாக்கரும் ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஸ்மார்ட் போனும் பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்க ஃபிங்கர் பிரிண்டே போதும். அண்ட் ஆர்ம்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை ஆன் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகாது. ஆன்டி தெஃப்ட் சென்சாரோட சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாயிடும். பட் மெக்கானிக்கல் கீ யூஸ் பண்ணியும் பின் யூஸ் பண்ணியும் நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்றேன், சென்ஸே பண்ண மாட்டேங்குதுங்க. பட் கீ யூஸ் பண்ணி நான் ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஆர்ம்டு மோட்ல மெக்கானிக்கல் கீ யூஸ் பண்ணி ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணோன்னே எனக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? ஆன்டி தெஃப்ட் சென்சார்லாம் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, இப்போ ஆர்ம்டு மோட்ல பின் யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆப்ல இந்த இடத்த கிளிக் பண்ணுங்களேன், செட்டிங்ஸ் போயிடும். ஸோ செட்டிங்ஸ்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்ட், நார்மல் பின், SOS பின் எல்லாத்தையும் எடிட் பண்ணா பண்ணிக்கலாம். வைஃபை எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் டிவைஸ் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாங்க. இப்போ VSafe போட்டிருக்கு. உங்க டிவைஸ் இப்போ வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் காட்டும். இதை யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க லாக்கர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்க எடிட் பண்ணிக்கலாங்க. மெஷர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா பேட்டரி ஸ்டேட்டஸ் காட்டும். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். டிஜிட்டல் கீயை டெலீட் பண்ணா பண்ணிக்கலாம். ஃபேக்டரி ரீசெட் பண்ணா கூட பண்ணிக்கலாங்க. அண்ட் அப் டு 4 டிஜிட்டல் பின்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அதே மாதிரி வாரண்டி அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் லைஃப் டைம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் யூசர் மேனுவல் வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. முக்கியமான ஆப்ஷன் கேன் யூ see anti theft sensor sensitivity. இத கிளிக் பண்ணி இந்த சென்சாரோட சென்சிட்டிவிட்டியை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் வச்சுக்கலாம், லோ, மீடியம் அண்ட் ஹை வச்சுக்கலாம். சோ ஆன்டி தெஃப்ட் சென்சார் அப்படின்னு ஒரு சென்சார் உள்ள வச்சிருக்காங்க. அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் should be accelerometer. இந்த ஸ்மார்ட் போனோட மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சென்சார் உள்ள வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த லாக்கருக்குள்ளயும் ஒன்னு வச்சிருக்காங்க. இப்போ இதோட சென்சிட்டிவிட்டியை நீங்க லோல இருந்து ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த சென்சிட்டிவிட்டியை நீங்க ஹை வச்சீங்கன்னா சென்சார் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனால நீங்க லாக்கரை ஸ்லைட்டா மூவ் பண்ணா கூட பஸர் அடிக்கும், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஒருவேளை சென்சிட்டிவிட்டி லோ வச்சீங்கன்னா இந்த லாக்கரை யாராவது தூக்கி போட்டு அடிச்சு உடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நான் ஹை வச்சிருக்கேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸ்லைட்டா மூவ் பண்ணி பார்ப்போம். Can you see? சூப்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 4 டிஜிட்டல் பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பின் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட போனும் என் ஒய்ஃபோட போனையும் இந்த லாக்கர் கூட நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க மெக்கானிக்கல் கீ போட்டாலும் 2 ஸ்மார்ட் போனுக்கும் நோட்டிபிகேஷன் போகும், 2 ஸ்மார்ட் போனுக்கும் கால் போகும். அதே மாதிரி இப்போ ஆர்ம்டு மோட்ல இருக்கிறோம். நான் ஸ்லைட்டா ஷேக் பண்றேன். இப்போ 2 போனுக்குமே கால் வருது பாத்தீங்களா. நான் கால் அட்டெண்ட் பண்றேன், நீங்களே கேளுங்களேன். From VSafe Smart Locker. Security alert. Unauthorized tampering has been detected at your VSafe's location. Please check the physical status of your locker immediately. இது அக்யூரேட்டா ஃப்ளாலெஸ்ஸா வர்க் பண்ணுதுங்க. அதே மாதிரி 2 ஸ்மார்ட் போனுக்கும் அட் அ டெத் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு பாத்தீங்களா. ஆன்டி தெஃப்ட் சென்சார் ஆக்டிவேட் ஆயிருக்குது அப்படின்னு வந்திருக்குதா. ஓகே, VSafe Plus இப்போ இந்த லாக்கர்ல கேட்கப்படக்கூடிய ஒரு சில கேள்விகளை பார்ப்போமா. காமனா கேட்கிற क्वेश्चन இதோட பேட்டரி லைஃப் எவ்வளவு. சோ இந்த 4 டியூராசெல் போட்டோம் பாத்தீங்களா. இது வந்து உங்களுக்கு 8 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் தாராளமா வருங்க. நீங்க ஆர்ம்டு மோட்ல யூஸ் பண்ணல அப்படின்னா 1 வருஷத்துக்கு கூடயே கூட வரும். ஓகே, இப்போ பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் a kind of battery backup pack. இதுக்குள்ளேயும் அதே மாதிரி 4 பேட்டரி போட்டுட்டு இந்த மேல ஒரு நாப் மாதிரி இருக்கா, அதை ஸ்லைட் பண்ணீங்கன்னா ஒரு பின் வரும். இப்போ இந்த பின்னை இந்த ஃப்ரண்ட்ல இருக்க போர்ட்ல இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்ளை கிடைச்சிருங்க. இல்லனா இருக்கவே இருக்கு மெக்கானிக்கல் கீஸ், அதை வச்சு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா எந்த இடத்துலயுமே உங்களுக்கு போர்ட்ஸ் கிடையாது. சோ திஸ் இஸ் a kind of external power source. இன்டர்நெட் கண்டிப்பா தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்மார்ட் மோட்ல யூஸ் பண்றதுக்கு 100% தேவைங்க. அதுவும் வைஃபைல மட்டும் தான் அது வர்க் பண்ணும். இல்ல எனக்கு ஸ்மார்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க மெக்கானிக்கல் கீ யூஸ் பண்ணி நார்மல் லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். இந்த லாக்கரோட விலை 30,000 rupees. இந்த லாக்கரை அவங்களோட ஆன்லைன் சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி 10 days ரிட்டர்ன் பாலிசியோட வருது. காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கே பாஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க EMI ல கூட வாங்கிக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கலர்ல வருது, ஒன்னு ஒயிட் இன்னொன்னு பிளாக். சோ 30,000 ரூபாய்க்கு இந்த லாக்கர் வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் முழுக்க நம்ம தஞ்சாவூர்ல டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். சோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு கொடுங்க, அது நல்லா இருக்கா இல்லையான்னு ஆடியன்ஸ்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. நான் அதனால மட்டும்தான் அதை வாங்கியிருக்கிறேன். சோ நோ ப்ரொமோஷன் இன்வால்வ். சோ 30,000 rupeesக்கு இந்த மெக்கானிக்கல் லாக்கரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் லாக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் கால்ஸ் எல்லாம் டக்குன்னு வருது. அஃப்கோர்ஸ் ஒரு சில சமயம் ஒரு 10 seconds டிலே ஆகுது. அதுவுமே உங்க நெட்வொர்க்னால தான் டிலே ஆகுது. இந்த லாக்கரோட சர்க்யூட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டா ட்ரிகர் ஆகுதுங்க. அதே மாதிரி நீங்கன்னு கிடையாது, உங்க குடும்பத்துல இருக்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 25 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதுல மேக்ஸிமமா 4 டிஜிட்டல் கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஜிட்டல் கீக்கு நீங்க 2 ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 4 டிஜிட்டல் கீக்கு நீங்க 8 ஃபோன் நம்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது 30,000 rupeesக்கு இந்த லாக்கர் வர்த்னு தான் நான் பர்சனலா நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் ஃப்ரம் மனோஜ்.